தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று வரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று வரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. நாம் இந்த கால வேளையில தேவ சமூகத்திலே நாம் இருக்கின்றோம். நாம் இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம் வாசிப்போம் புலம்பல் 3வது அதிகாரம் 22, 23. புலம்பல் 3வது அதிகாரம் 22, 23. பக்கம் 955வது பக்கம். It is of the Lord's mercies that we are not consumed, because his compassion fail not. They are new every morning. Great is their faithfulness. மைக்கில் வாசிங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க தெளிவா. நாம் நிர்மூலமாய் இருக்கிறதற்கு கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. 23. யாராவது தெளிவா வாசிங்கப்பா. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. ஒரு வசனம் வாசிக்கணும் சொன்னாலும் நீங்க காலையில அவருடைய நமக்கு வைத்திருக்கிற கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளணும். தலைப்பு என்ன? தேவ கிருபை. தேவனுடைய கிருபையை நம்ம தேவன் அவரவருக்கு வைத்திருக்கிற கிருபை. ஒரு வசனம் வாசிக்கணும் சொன்னா நீங்க ஜெபத்தோடு வரணும். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே இப்பொழுது வாசிக்க கேட்ட அந்த வார்த்தை மூலமாக தேவன் ஒவ்வொரு இருதயங்களிலும் அந்த மாறாத கிருபை, அந்த கிருபையுள்ள தேவன் ஒவ்வொரு இருதயத்திலும் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவை இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட ஆண்டவருடைய திருவார்த்தையின் மூலமாக வார்த்தையாகிய தேவன் ஆண்டவரை நீங்க எங்க ஒவ்வொரு இருதயங்களிலும் நீங்க பேசுங்க. கர்த்தாவை ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம், நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில என்னதான் வேணுமா? கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை இந்த பூமியில ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய கிருபை இல்லாம வாழவே முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காலைதோறும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற புது புது கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் இந்த காலையில எழுந்து நாம் தேவனை துதிக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே காலைதோறும் அது எப்படி இருக்கா? புதியவைகள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். அதிகாலை வேளையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அப்ப அதிகாலை எழுந்து தேவன் அவரவருக்கு, எனக்கு ஒரு கிருபை இருக்கும், உங்களுக்கு எனக்கு கொடுத்த கிருபை உங்களுக்கு கிடைக்காது, உங்களுக்கு விசேஷமா இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் விசேஷமாக வந்து புது புது கிருபையை ஆண்டவர் தருகிறார். அதை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். காலைதோறும் புதியவைகள், அவைகள் காலைதோறும் புதியவைகள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கால வேளையில எழுந்து, அதிகாலையில எழுந்து வந்து மற்ற நேரம் எந்த நேரம் வந்து ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். முக்கியம் அதிகாலை வேளையில அமைதலான இந்த நேரத்துல
நமக்கு முன்பாகவே காகம், பறவைகள்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறத நாம் பார்க்கின்றோம். ஆகவே அதிகாலை எழுந்து தேவனை நாம் பாடி துதிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். துதிக்கும் போது கிருபையை நமக்கு தருகிறார். காலை தோறும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற புது புது கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இரக்கத்தின் தேவன். அவர் கிருபையை நமக்கு, அவருடைய கிருபையை நமக்கு அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப இந்த கால வேளையில் இந்த தேவன் கொடுத்த கிருபை இந்த ஆராதனையில் என்ன செய்யணும்? வெளிப்படணும். நேற்று கொடுத்த கிருபை வேறு, இன்று தேவன் கொடுத்த கிருபை ஒவ்வொரு நாளும் விசேஷமாக இருக்கும். ஆகவே அந்த கிருபை வெளிப்படணும்னா நம்ம என்னதான் செய்யணும்? காலையில் நீங்க எழுந்து ஜெபித்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை என்றால் என்ன சொல்லுங்க? தயவு, வேற இரக்கம், அடுத்து தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவதுதான் கிருபை. நம்ம பாவத்தில் விழுந்து நம்ம அந்த இடத்துல அந்த தகுதியே இல்லை இருக்க. இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து என்னதான் செஞ்சா துரத்தி விட்டாருன்னு வேதம் சொல்லுது. அவங்கள துரத்தி விட்டாங்க, தகுதி இல்லை. அப்ப துரத்தி விட்டாலும் அப்படியே விட்டாராம் தேவன். அவருடைய கிருபை நம்மளை தேடி வந்தது, தேவனுடைய அன்பு நம்மளை தேடி வந்தது, அவருடைய இரக்கம் நம்மளை பார்த்து இரக்கம். ஏன்னா அவருடைய சாயலாக நம்மளை சிருஷ்டித்தார். உங்க பிள்ளைங்க உங்களை போல பிறந்து அக்கிரமம் பண்ணா உங்களுக்கு கேவலம், உங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அப்ப அது நம்ம எவ்வளவு வேதனைப்படுறோம். அது மாதிரி தேவன் நம்ம பிள்ளைய நம்ம வார்த்தை கீழ்ப்படியில ஏதோ விழுந்துருச்சு பாவத்துல. ஆகவே இந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு இதுக்கு தகுதி இல்லைன்னு விரட்டினாலும் பின்பு தேவனுடைய அன்பு தொடர்ந்து போகிறத இந்த பரிசுத்த வேதாகமத்துல பார்க்கிறோம். இப்படி தகுதி இல்லாதவர்களை என்னதான் செஞ்சார்? தேவன் தகுதிப்படுத்தினார். அதுதாங்க கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா படிச்சு, கலெக்டருக்கு படிச்சு நல்ல திறமை இருக்கு, அவங்க பேசுறாங்க, இங்கிலீஷ் பேசுறாங்க, ஹிந்தி, அவங்க படிச்சிருக்காங்க, பேசுறாங்க. அது ஒரு ஆச்சரியம் கிடையாது. ஆகவே அந்த தகுதியே இல்லை, அவனுக்கு சரியா தமிழே பேச தெரியாது சொல்லிட்டு அப்படிப்பட்டவங்க இந்த மொழிகளை பேசும்போது புது புது கிருபை. இந்த வார்த்தை எப்படி வந்தது? அதுதாங்க இந்த 12 சீசர்களை பார்த்தீங்கன்னா அவங்க அதிகாரம் உடையவர்களாக பேசுறாங்க, ஞானம் உள்ள வார்த்தைகளை பேசுறாங்க. இந்த தகுதி எப்படி வந்தது? அவங்க படிப்பு அறிவு இல்லாதவங்களே எல்லாரும் பார்க்கும்போது இயேசுவோடு அவங்க இருந்தாங்கன்னு அறிந்து கொண்டாங்க. ஆகவே நம்முடைய தேவன் ஞானம் உள்ள தேவனாய் இருக்கிறார். எவன் ஒரு தகுதியே இல்லை, ஒன்றுக்கும் உதவாத சொல்லுவாங்க வீடுகளில், ஒன்றுக்கும் உதவாது, எந்ததுக்கும் பிரயோஜனமே இல்லை. யார் யார் நம்மளை ஒதுக்குறாங்களோ பாருங்க, நம்ம தகுதியே இல்லைன்னு ஒதுக்குனவங்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆகாது என்று தள்ளின கல் தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்துறாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையிலும் கூட நீங்க ஒவ்வொரு சூழ்நிலையில ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் நீங்க வந்திருக்கலாம். ஆனா அந்த கிருபையாகிய தேவன் கர்த்தர் உன்னை தகுதிப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். உனக்குள்ள இருக்கிற உனக்கு இருக்கிற பிரச்சனைகளும் சூழ்நிலைகளையும் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சாக்கடையாகிய பாவமாகிய இந்த சாக்கடையில் விழுந்து கிடந்த நம்மளை தேவனுடைய அன்பு தூக்கி எடுத்ததே, தகுதி இல்லாதவர்களை நம்மளை தூக்கி எடுத்து நம்ம ரட்சித்தாரே, அந்த தேவன் உன்னோடு அவர் இந்த கால வேளையில அவர் பேசுகிறார். நீ கர்த்தர் உன்னை தகுதிப்படுத்த, உங்களை தகுதிப்படுத்த நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். அவருடைய கிருபையை நாம் இந்த நாட்களில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபை என்றால் என்னது? இரக்கம், தயவு, தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவதுதான் கிருபை என்று நாம் பார்த்தோம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் பார்க்கின்றோம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எதனாலதான் நாம் ரட்சிக்கப்பட்டோமா? கிருபையினாலே. கிருபையினாலே. கிருபைனா யாரு? அவர்தான் கர்த்தர். பாருங்க, அவர் கிருபை. கிருபையினாலதான் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட. அப்ப நமக்கு என்னதான் வேணுமா? ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன வேணும்? கிருபை, விசுவாசம் வேணும். இந்த இடத்துல தெளிவா வாசிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையாக தேவன் இருக்கிறார். அந்த பூமிக்கு வந்தது உண்மை. ஆனா நமக்குள்ள என்னதான் வேணும்? என் பாவத்துக்காக அவர் பூமிக்கு வந்தார். கல்வாரி சிலுவையில
இரத்தத்தை சிந்தினார். என் பாவத்துக்காக ஒவ்வொரு மனிதனும் அதை விசுவாசிக்க வேண்டும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுதான் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது உங்களுடைய திறமையிலேயோ அறிவிலேயோ ஞானத்திலேயோ உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. தேவனுடைய ஈவுனா என்ன? பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்க பாப்போம். இது தேவனுடைய ஈவு. ஈவுனா என்ன? அது முன்னாடி சொல்லுங்க. ஈவுனா என்ன? பரிசு. பாருங்க, அது தேவனுடைய ஈவு. பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் தான் பரிசு. இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். நம்ம மேல் வைத்த அந்த அன்பு, நம்மளை சிருஷ்டித்து அவர் புறம்ப தள்ளல. ஏதோ கெட்டு போச்சு, கெட்டு போனதை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆகவே பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நமக்கு பரிசாக தந்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நீங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்க பெற்ற ரட்சிப்பை நீங்க சொல்லியிருக்கலாம். கிறிஸ்தவம் என்பது மதம் கிடையாது, அது என்னதுதான்? மார்க்கம். ஆகவே நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்க சொல்லியிருக்கலாம். இயேசு நல்லவர், நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன், உங்க சாட்சியும் கூட நீங்க சொல்லலாம். அப்ப அதோட சரி, அதுக்கேற்ற பலனை பரலோகத்தில் நமக்கு தருவார். ஆகவே இந்த பூமியிலும் அதுக்கேற்ற பலனை நம்ம அடைந்து கொள்வோம். ஆகவே ரட்சிப்பு யாருடையதான்? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அப்ப கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அநேகர் தொடர்ந்து ஆலயத்துக்கு வராங்க, உடனே ஆண்டவர் இந்த இடத்துக்கு வந்தா, கர்த்தருடைய நாமத்தை மேல் நம்பிக்கை வச்சா ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். இந்த விசுவாசித்தவங்க தான் நானும் ஒவ்வொருத்தரும் கவனிச்சுட்டு தான் வரேன். ஒரு சிலருக்கு விசுவாசம் இல்லை. அப்படி விசுவாசம் இல்லாதவர்களுக்காக ஜெபம் பண்றோம், நீங்களும் ஜெபிக்கணும். ஆகவே அவங்க விடுவிக்கப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருஷம் முழுதும் அவங்க கஷ்டத்தில் இருக்கக்கூடாது. தேவன் அதை விரும்புவதில்லை. நம்ம சர்வ வல்லமை உள்ள, அப்படி நாம் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் நாம் இருக்கிறோம். சர்வ வல்லமையில தேவன் நம்ம மத்தியிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஆகவே வருஷம் முழுதும் போராட்டத்தில் இருக்கும். பிசாசின் போராட்டத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கதான் வராங்க? அவங்க ஆலயத்துக்கு வராங்க. ஏன் விடுதலை இல்லை? என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. தேவன் என்னை அநேகரை பாருங்க, குருடர்களையும் பார்க்கிறோம், சப்பானிகளும் பிசாசு பிடியில் இருக்கிறவங்களையும் இயேசு என்னதான் கேட்கிறார்? நீ விசுவாசிக்கிறாயா? அப்ப உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே உங்க நம்பிக்கை மனுஷர் மேலேயோ பாஸ்டர் மேலேயோ யார் மேலே வைக்க கூடாது, கர்த்தர் மேல நீங்க வைக்க வேண்டும். என் தேவன் என்னை சிருஷ்டித்தவர், என்னை அழைத்த தேவன் அவர் ஒருவர் தான். இந்த பூமிக்கு பலர் வரல. இந்த இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனா தான் இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு என்பது என்ன? ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். அப்ப கர்த்தர் நம்மளை ரட்சித்து இருக்கிறார். அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். ஒவ்வொரு இடங்களை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமின் குமார்த்தி என்று கூனினா எவ்வளவு நிமிரக்கூடாதபடி கூனியை பார்த்துருப்பீங்க. வானத்தை அண்ணாந்து பார்க்க முடியாது, அது தரையை பார்த்துட்டு தான் போகும். பாருங்க, அப்படி அநேக வயசானவங்களையும் பார்த்துருப்பீங்க. இப்போ கொஞ்சம் வயசுலேயே ஒரு சிலருக்கு கூணல் விழுந்துருது. அது என்னதுதான்? வேத வசனம் சொல்லுது, பிசாசின் ஆவி என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். அது ஆலயத்துக்குள்ள வருது. யாருமே அங்க உள்ள பாஸ்டரோ போதகரோ விசுவாசிகளை யாருமே பார்க்கல. இது பிசாசின் ஆவி, யாருக்குமே தெரியல. இயேசு கிறிஸ்து காண்கிறார். பார்த்து என்னதான் சொல்றாரு? அந்த 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 பலவீனப்படுத்துகிற அந்த கூனியா இருக்கிற அந்த வசனத்தை கூட எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. அப்ப அதை அதட்டி அதை அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கூணல் நிமிர செய்யறது எவ்வளவு ஒரு ஆச்சரியம். அது ஆவி என்று இந்த பரிசுத்த வேதாகமத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் ஆலயத்துக்கு வருகிறோம். அந்த கூனி கூட தேவன் பிசாசின் ஆவி இருந்தது. ஆனா இந்த ஆலயத்தில் பரிசுத்த ஆலயம்தான். நாமளே இந்த ஆலயம் என்று வேதம் சொல்லுது. இந்த ஆலயத்துல பாருங்க, இந்த பிசாசின் ஆவி கொண்ட இந்த கூனி இருக்கிறத பார்க்கிறோம். இயேசு பார்க்கிறார், வேற யாருமே பார்க்கலையே. நாம் ஒவ்வொரு போராட்டத்திலும் சூழ்நிலையிலும் வந்திருக்கலாம். நீங்க விடுதலை இல்லாம போவது தேவனுக்கு சித்தம் இல்ல. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நீங்க விடுதலை ஆகணும்னா உங்க யார் மேல விசுவாசம்?
கர்த்தர் மேல பிசாசும் கூட என்ன செய்தான், கர்த்தரை நம்பி நடுங்குது என்று விசுவாசிக்குதான். விசுவாசித்து நடுங்குகிறது என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப கர்த்தர் என்னை விடுவிப்பார். ஒரு ஆலயத்துக்குன்னு வந்துட்டீங்க, அந்த கூனி பாருங்க, இயேசு கண்டுட்டாருங்க, வேற யாரும் பார்க்கல, அதை பத்தி தெரியல. ஆனா அது பிசாசின் ஆவி என்று இயேசு அதட்டினார். அது வெளியில போனது. கூனல் நிமிர்ந்து பார்த்தான், இயேசுவை பார்த்தான். எவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் ஒருவர் நம்மளை பார்க்கணும். நம்முடைய சூழ்நிலையில மனுஷர் பார்க்க முடியாது. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம்ம இருதயத்தை பார்க்கிறாருங்க. மனுஷர் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த கூனிய என்ன பாவம் செஞ்சாலோ அந்த பாவத்துக்கு தான் இப்படி கூனல் விழுந்துருச்சு மனுஷர் சொல்லுவான். அதுதான் நடைமுறை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனோ இருதயத்தை பார்த்தார். இந்த ஆலயத்தில் அந்த கூனியை பார்த்தார். அது பிசாசின் ஆவி என்று அதட்டினார். சர்வாங்க சுகத்தை தந்தார். நீ ஒவ்வொரு காரியத்திலும் நீ விடுதலை இல்லாம இருக்கலாம். இயேசுவிடம் நீ வந்தாய். தேவ ஆலயத்தில் அவருடைய நாமத்துல நாம் கூடி இருக்கிறோம். அவர் நாமத்தை நம்பி நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் மேல் மட்டும் உங்க விசுவாசத்தை வைக்கணும். மனுஷர் மேலேயே ஊழியர் மூலமா ஒருபோதும் நாங்க ஊழியருக்கு உங்களுக்கு பரிந்து பேசுவோம். உங்களுக்காக நாங்க பக்க வேறு தான், நீங்க தான் ஆணி வேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்காக சப்போர்ட்டுக்கு ஜெபம் பண்ணுவோம், தேவனோடு நாம் ஜெபிப்போம். ஆகவே நீங்க தான் விசுவாசமுடையவர்களாய் இருக்க வேண்டும். வேர் என்பது என்ன? விசுவாசத்தை குறிக்கிறது. வேர் எந்த அளவுக்கு போகுதுன்னு நம்ம கண்ணால பார்க்க முடியாது. பூமிக்குள்ள எந்த அளவுக்கு போகுது என்று. அதுதான் காணாதத விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல பார்க்கணும், வேறு என்பது விசுவாசத்தை குறிக்கிறது. விசுவாசம் எந்த அளவுக்கு நமக்குள்ள வருதோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய காரியங்களை நம் ஜீவியத்துல செய்வார். அது இல்லாத பட்சத்துல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நீங்க போராட்டத்தோடு ஆலயத்துக்கு வரக்கூடாது. ஆண்டவரே, வீட்டுல கிளம்பும் போது ஜெபிக்கணும், ஆண்டவரே நம்முடைய சமூகத்துக்கு நான் போறேன், நீ இந்த கூனியை விடுவித்தீரே ஆண்டவரே, அதே மாதிரி எனக்குள்ள இருக்க போராடுகிற இந்த கிரிகளை நீங்க விடுவிப்பீங்க என்று உங்களுடைய நாமத்தை நான் நம்புறேன், உங்களுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசத்தோடு நீங்க ஜெபம் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுவிப்பார். இந்த கூனி கூட பாருங்க, அவ ஜெபம் பண்ணியிருக்க மாட்டான். தற்செயல அந்த ஆலயத்தில் இருக்கிறத பார்த்து இயேசு இறங்கி கிருபையாக தூக்கி எடுக்கிறதை விடுவிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், தேவனுடைய ஈவு என்று பார்க்கிறோம். தேவனுடைய ஈவு என்பது என்ன? பரிசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நமக்கு என்ன வேண்டும்? விசுவாசம் வேண்டும். இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நமக்கு விசுவாசம் வேண்டும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 31 33 வரை. அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 31 33 வரை. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. யாரை விசுவாசிக்கணுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. இப்ப யாரும் அநேகர் மாதாவை என்ன செய்யறாங்க? தெய்வமா கும்பிடுறாங்க. ஏசப்பா அவர் என்ன சொன்னார்? நானே பலியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஒன்னு பிதாவை சொல்லி இருக்கலாம், சொன்னாரா? இல்ல, அவர் என்ன சொன்னார்? நான் தான் பலி. இந்த ஒரு மனிதன் இந்த பூமியில நான் உனக்காக தான் ரத்தத்தை சிந்தினேன், வேற யாரும் வரல, நான் தான் பலி. உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க அப்ப என் தாயார் மரியாளை பின்பற்றுங்க சொல்லி இருக்கலாம். இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் சொல்லல. இயேசு கிறிஸ்து அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன சொன்னார்? எடுத்துக்கொள்ளப்படும் தேற்றவாளனை அனுப்புவேன், நீங்க எருசலேமிலே காத்திருங்கள். அப்ப நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா வாசிக்கிறோம் 1வது அதிகாரத்துல இயேசுவின் தாயும் என்ன செஞ்சாங்க? தாயோடு கூட யார் யாரு? சீசர்களும் மேல் மாடியில என்ன செஞ்சாங்க? காத்திருந்தாங்க. அது காத்திருங்கன்னு தான் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் எதோ நம்ம அதை அந்த அறிவு இல்லாம தான் அது விற்கிறோம். இயேசுவே நீங்க செஞ்சு வணங்கினாலுமே அது விற்கிற ஆராதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அது பண்ணக்கூடாது. நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரா? ஆவியாய் இருக்கிறார்.
அவரை தொழுது கொள்கிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நமக்கு ஒரு பரிசுத்தம் இருக்கணுங்க. நம்முடைய தேவன் பரிசுத்தரா இருக்கிறபடினால நம்ம அவர் கேட்ட ஒரு பரிசுத்தத்தை நாம் அடைந்து கொள்ளணும். உங்க நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நீங்க விடுதலைக்காக இயேசுவின் நாமத்தை நம்பி வாரீங்க. ஆனா வீட்டுக்கு போன உடனே என்ன உண்டாகுது? பல தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம் ஜீவியத்துல நடைபெறதுனால தான் நம்ம விடுதலை இல்லாம இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல பார்க்கிறோம், அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லீங்களா? நீங்க மட்டும் இல்ல, நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம் 32. அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் என்ன போதித்தாங்களாம்? வசனத்தை. ஒரு சில கண்ட கதையில சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சொல்ல முதலாவது நீங்க வசனத்தை போதிக்கணும். இந்த பவுல் என்ன செஞ்சாராம்? அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அநேக இடங்கள்ல பார்த்தா கர்த்தருடைய வசனமே இருக்காது, சொந்த கதை. அநேக சபைகள்ல பிரசங்கம் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷருடைய இந்த சுய வார்த்தை, சுயமா பேசுற வார்த்தை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்காது. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தையில தான் உயிர் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்களாம். 33. மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். உடனே ராத்திரியில ஞானஸ்தானம். ஒரு சில தள்ளி போடுவாங்க, கர்த்தர் பேசட்டும். அதெல்லாம் அவங்களுக்குள்ள விசுவாசம் கொஞ்சம் இருக்கு, அதனாலதான். அவங்க மேலேயும் தப்பு இல்ல, விசுவாசம் இல்ல. விசுவாசம் வர்த்திக்க செய்ய தேவனோட வேண்டிக் கொள்ளணும். இந்த இடத்துல பாருங்களேன், அன்று ராத்திரியில அப்பைய தேவனை வசனத்தை கேட்டுட்டாங்க. இந்த வசனம் அவங்களுக்குள்ள கிரியை செய்து அன்று ராத்திரியில. இப்பெல்லாம் பகல்ல எடுக்கவே அடுத்த மாதம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எடுங்கனாலுமே அப்படி இருக்கு. வசனம் என்னதான் சொல்லுது? அன்று ராத்திரியிலே இந்த வசனத்தை கேட்டவர் அன்று ராத்திரியிலே என்ன செஞ்சாங்களாம்? ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் தேவனிடம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நாம் தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் தேவனிடம் நம் தேவைகள் யாவையும் நாம் கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவைகள்லாம் கிடைக்கணும். நமக்கு என்னதான் வேணுமா? விசுவாசம் தேவை. ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 23வது வசனம். இன்னும் நாம் பார்க்கல. 7 காரியத்தை பற்றி இன்னைக்கு நம்ம சுருக்கமாக தான், நேரம் அவ்வளவுதான் இருக்கு, பார்க்க போறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 23. ஒருவன் சமுசெய்யப்படுகிறவன். ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 23வது வசனம். ஒருவன் சமுசெய்யப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசமில்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. பாவமே. என்ன ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் அவன் கொடுக்குறாங்கன்னு வாயை பிளந்துக்கிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, வாங்கிடக்கூடாது. 1 லட்சம் 2 லட்சம் நம்ம இறக்கப்பட்டு தராங்க, ஒருபோதும் இந்த தப்பை செஞ்சிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கொடுக்குறாருன்னா ஆண்டவர் பேசினார் கொடுக்க சொல்லி. அப்ப இன்னாரும் வருவாங்க, நீ பெற்றுக்கொள்ளு, தேவன் நம்மகிட்ட பேசணும்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியம் நம்ம ஜெபத்துல கேட்டிருக்கணும். கேட்டிருந்து வந்துச்சுன்னா சரி ஜெபத்துல கேட்டிருக்கோம், இதே தொகை கரெக்டா வருது, அப்ப தேவன் தர்றது. அப்ப ஒவ்வொரு காரியமும் விசுவாசத்துல தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். விசுவாசத்தினாலே வராத யாவும், எப்படிப்பட்ட பொருளா இருக்கட்டும், வராத யாவுமே என்னதுதான்? பாவமே என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு பல தேவைகள் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் முதலாவது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அந்த தேவைகளை விசுவாசத்தோடு தேவனிடம் நாம் கேட்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாயிருக்கிறார். விசுவாசத்தில் தேவனிடம் நாம் கேட்பது எல்லாம் அந்த நன்மைகள் நிரந்தரமாய் காணப்படும். தேவனால வருகிற நன்மைகள் ஒவ்வொன்றும் நிரந்தரமா இருக்கும். அதுதான் தேவனுடன் நாம் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் முதலாவது நாம் பார்ப்போம். 1, கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம்.
எபேசியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். எழுதி வச்சுக்கோங்க, கடைசியில் நான் கேட்பேன். 1, கிருபையினால நாம் ரட்சிக்கப்பட்டோம். எபேசியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எதனால ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினாலே. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். நாம் அக்கிரமங்களை கிடந்த நம்மை இயேசு கிறிஸ்து நம்மை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மை உயிர்ப்பித்தார். அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கங்களினால், அவருடைய தயவுனால் நம்மை ரட்சித்தார். கர்த்தருடைய கிருபை பெரியது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கிருபையினாலே விசுவாசித்து கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். சங்கீத புஸ்தகம் 23வது சங்கீதம் 6வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும். இந்த நன்மையும் கிருபையும் இல்லாம இந்த பூமியில நம்ம வாழ முடியாது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை, மாறாத கிருபையை பாடி உயர்த்துவமாக வர. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. 2வது நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய கிருபையில் பலப்பட வேண்டும். கர்த்தர் கிருபையை தராரு. ஆகவே இந்த கிருபையில் என்னதான் நம்ம செய்யணுமா? பலப்பட வேணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. ஒருவன் மூலமாய். ஒருவன் யார் அது? சொல்லுங்க, யார் அது? ஒருவன் மூலமாக ஆதாம். இந்த ஆதாம் மூலமா, ஒருவன் மூலமா தான் என்ன ஆச்சு? வாசி. அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஒருவரால. அவர்தான் வழி, சத்தியம், அவர்தான் ஜீவன், அவர் விடுவிக்கிற தேவன். அவர் ஒருவர்னால என்னதான் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. பாத்தீங்களா? அதுதான், வேற வழி இல்லை நமக்கு இந்த பூமியில, வேற வழியே இல்லை. ஏசப்பா தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் கூட நாம் பார்க்கிறோம், ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அப்ப எதுல நம்ம பலப்படணுமா? கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் நாம ஒவ்வொரு நாளும் பலப்படணும். அந்த அதிகாலையில் இன்னைக்கு எழுந்து ஜெபிச்சவங்க கைகளை உயர்த்துங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணவங்க ஒரு சிலர் தான். ஆகவே நீங்க தொடர்ந்து நீங்க ஜெபிக்கணும். இதுல முதலாவது நீங்க என்ன செய்யணும்? பலப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் உள்ள நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் கர்த்தருடைய கிருபையில நாம் இந்த நாட்கள்ல பலப்பட வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. 3வது, கர்த்தருடைய வல்லமையில் நாம் பலப்பட வேண்டும். வாசிக்கிறோம், எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வல்லமையில பலப்படணுமா? வல்லமை ஜெபம் பண்ணும் போது கூட, ஜெபிக்கும் போது கூட ஜெப பகுதியில கர்த்தருடைய வல்லமை இறங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமத்துல பாத்தீங்கன்னா இந்த வல்லமையை பற்றி அநேக இடங்கள்ல இருக்கிறது. ஆகவே அந்த வல்லமையோடு நாம் ஜெபிக்கணும், ஜீவனோடு. ஒரு சிலர் ஜெபிக்கிறதே அப்படி தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் செத்து போன ஜெபம். ஜெபம் எப்படிதான்? உயிருள்ள ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை
ரட்சிக்கும். நீ இந்த இடத்துல ஜெபம்னா எத்தனையோ கிலோமீட்டர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களை அங்க வியாதியா இருக்கலாம், போன் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கும் போது என்னதான் உண்டாகணும்? ஜீவன் அங்க உண்டாகணும், உயிர் உண்டாகணும். நாம் பண்ற ஜெபம் உருக்கத்தோடு கருத்தோடு எலியாவை போல, எலியா நம்ம போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் கூட பாருங்க ஜெபித்த போது கர்த்தர் வானம் திறக்கப்பட்டது. ஆகவே நாம் ஒவ்வொன்றும் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கு எவ்வளவு வல்லமையுள்ள ஜெபம். அப்ப கருத்தாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நம் பண்ற ஜெபத்துக்கு உயிர் உண்டாக வேண்டும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். வாசிங்க. கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய கர்த்தரிலும், முதலாவது கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பாத்தீங்களா? சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படணுமா? அப்ப இதெல்லாம் இந்த நாட்கள்ல வந்திருக்கும். நீங்க ஜெபிக்கணும், வேத வாசிப்புல இருக்கணும். கர்த்தருடைய ஜெபிக்க உங்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை பெருகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 27வது சங்கீதம் 14வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தருக்காக காத்திரு. அப்ப காத்திருந்தா தான் என்ன உண்டாகும்? எந்த விஷயத்துக்கும் காத்திருப்பு முக்கியம். நேற்று கூட காத்திருப்பு கூட்டம் ஆயத்த ஜெபம் ஒரே நேரத்தில் வச்சோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப காத்திருக்கும் போது தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் கூட நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எருசலேமிலே நீங்க என்ன செய்யுங்க? காத்திருங்கள் என்று சொன்னார். இந்த காத்திருப்புல என்னதான் செஞ்சிருப்பாங்க? தன் பாவங்களை அறிக்கை செஞ்சிருப்பாங்க. தேற்றவாளன் ஆவியானவர் எப்போ வரப்போறாரோ, அபிஷேகத்தினால என்ன நிரப்ப போறாரு, நான் பார்க்க போறேன் இந்த அதிசயத்தை பாருங்க. அந்த இடத்துல ஒருமனப்பட்டு கூடி இருந்தாங்க. அங்க நடந்ததை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் நீங்க வீடுகள்ல வாசித்து பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு. அவருக்கே நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவ வல்லமையில் நாம் பலப்படுகிறோம். நாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், இரவும் பகலும் வேதத்தை தியானம் செய்யும் போது கர்த்தருடைய வல்லமையில் நாம் பலப்படுகிறோம். ஆவியினாலே உள்ளான மனுஷரில் நாம் பலப்படுகிறோம் என்று எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தில் பலப்படு என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 21வது வசனம். சீக்கிரம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதுல நிறைவேற்றுவாரா, நிறைவேற்ற மாட்டாரா? நிறைவேற்ற நம்ம என்னதான் செய்யணும்? பரிசுத்த பாதையில நடக்கணும். அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம பிடித்து கொள்ளணும். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு சொல்லிட்டு நீங்க உரிமை கொண்டாடணும், அதை நம்பணும். அந்த வார்த்தையில நம்பி அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். இந்த வருஷத்துல எந்த மாதத்திலேயோ நாளைக்கோ இன்னைக்கு எப்ப நிறைவேறப்போதோ சொல்லிட்டு அந்த வார்த்தையை நீங்க நேசிக்கணும். நேசித்தா தான் அந்த நேசிக்கும் போது விசுவாசிக்கும் போது உங்க வாக்குத்தத்தம் உங்க ஜீவியத்தில் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று கூட நாம் பார்க்கிறோம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. முழு நிச்சயம் வேணுங்க. ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது குறை இருக்கத்தான் செய்யும். எவனும் இந்த பூமியில் எவனுமே பரிசுத்தவான் கிடையாது. இப்ப என்னைய எடுத்துக்கிட்டால் ஏதாவது சின்ன குறைகள் பாவங்கள் இருக்கும். யாரும் பரிசுத்தவான் கிடையாது. பாருங்க ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதான் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நம்மளை சரிப்படுத்திக்கிட்டு இருக்காருங்க இந்த பூமியில. சரிப்படுத்தி அந்த பரலோகத்துக்கு போகணும்னா ஒரு மனிதன் பூமியில பரலோகமாக உருவாக்கப்பட்டு தான் அந்த ராஜ்யத்துக்கு போக முடியும், சும்மா கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடுக்கமான வாசல் வழியாய் உள் பிரவேசித்து ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யணும். ஒரு அன்பின் பாதையிலே நாம் செல்ல வேண்டும். சென்றா தான் அங்க போக முடியும். இந்த பரலோக ராஜ்யம் சும்மா கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். வாசி. முழு நிச்சயமாய் நம்பி நமக்கு முழு நிச்சயம் இருக்கணும். முழு நிச்சயமா நம்பும் போதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்துல வல்லவனானான். யாரு வல்லவரானது? ஆபிரகாம்.
விசுவாசத்துல நான் வல்லவன் வல்லவன் சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் ஒவ்வொன்றுக்கும். ஏச முடியல, காய்ச்சல் வந்துட்டு நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, என்ன இல்லை விசுவாசம் குறைவு தான். பாருங்க, பரிசுத்த வேதாகமத்துல பார்க்கிறோம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஏன் போறோம்? விசுவாச குறைவு. வேத சத்தியம் சொல்லுது, ஒரு மனிதன் டாக்டரை தேடி போறானா விசுவாச குறைவு தான். இன்னமும் ஆகிறதோ என்னமோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நீங்க பிச்சைக்காரர்களை பாருங்க, ரோட்ல இருக்கிறவங்கள 95 வயசு 90, அவங்க எப்போ 100 வயசுக்கு மேலெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எப்படி மாத்திரையை சாப்பிட்றாங்க? அவங்க பாருங்க, அவங்க ஜீவனோடு இல்லையா? நம்ம ஆயுஷின் வருஷம் அவருக்கு கரத்தில் இருக்கு. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கணும். விசுவாசம் இல்லை, பலவீனமா இருக்கிறேன், நம்பிக்கை இல்லை சொல்றவங்க ஊசி மாத்திரை எடுத்துக்கலாம். ஏன்னா அது இல்லாத பட்சத்தில் இயேசு சுகம் தருவார்னா அது முடியாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் எல்லாம் ஒன்றும் தேவனுடன் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப விசுவாசம் கொஞ்சம் இருக்கு. ஆண்டவர் இந்த விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் சொன்னீங்களே, நான் ஏன் தேடி போனோம்? ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அவன் பாருங்க, டாக்டருக்கு படிக்கணும் சும்மாவா? ஏகப்பட்ட லஞ்சத்தை கொடுத்து கோடி கணக்கா அந்த பணத்தெல்லாம் எடுக்கணும்னா யாரா வருவாங்க? கடையில் மளிகை கடையில் பாருங்க, மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா, அண்ணே வாங்க வாங்க நம்மளை வரவேற்கிறாங்களே, பரவாயில்லையே. எனக்கு ஆரம்பத்தில் புது அனுபவம். மார்க்கெட்டில் போனோம், வாங்க வாங்கன்னு சொல்றாங்க, பரவாயில்லையே, அவ்வளோ அன்பா வரவேற்கிறாங்களே. எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அவங்க பொருள் விற்கிறதுக்கு கூப்பிடுறாங்க, நீ பாட்டுக்கு எல்லார்ட்டையும் வாங்கிட்டு இருக்காத சொல்லிட்டு சொல்லி கொடுத்துச்சு. ஆகவே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மளை நேசிக்கும் தேவனாக இருக்கிறார். இப்பொழுது வாசித்த வசனத்தை வாசி. இப்ப 3வது பாயிண்ட் என்ன சொன்னோம்? கர்த்தருடைய வல்லமையில் பலப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது, கிருபையினால் சம்பூர்ணம் உண்டாகும் என்று நம்ம கிருபை தான். தேவனுடைய கிருபையில எவ்வளவு சாதிக்கலாம். ஒரு பாடலுக்குள்ள இருக்கே, என் கூடவே இரும் இயேசுவே, என் கூட இருங்க, எனக்குள்ள இருங்க, அது போதும். இந்த கிருபையாகிய தேவன் ஒரு மனிதனுக்குள்ள இருந்துட்டா நீங்க யாரையும் நாடி போக வேண்டியதில்லை. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் சொன்னார். அப்ப விசுவாச குறைவுல போறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போன சும்மாவா? அவன் லஞ்சம் கொடுத்து அந்த பணத்தை மறுபடியும் எடுக்கணும். அது போலதான் இந்த மளிகை கடையில் வாங்க வாங்கன்னு வரவேற்கிற மாதிரி அங்கேயும் பார்ப்பாங்க. உச்சி தலைந்து உள்ளாங்கால் வரைக்கும் சாயலை பார்ப்பாங்க. சரி, அவ்வளோ பணம் இருக்கு, ஒன்றும் இல்லாம உருகிடுவாங்க. அந்த நாட்களே நடந்திருக்கா இல்லையா? ஒரு அந்த இரத்த போக்குல ஒரு ஸ்திரியை பற்றி நாம் பார்க்கிறோம். அவ பாருங்க, டாக்டருக்கு ஒரு காசு தீர்வு மட்டும் வைத்தியர்களுக்கு செலவழித்து சுகம் இல்லை. பிறகுதான் இயேசுவிடம் வர்றதை நாம் பார்க்கிறோம். மனசார ஒரு மனதார் ஒரு 1000 ரூபாய் கர்த்தருக்குன்னு கொடுக்க மனசு இல்லை. அத்தனை சொத்துக்களையும் விற்று டாக்டர்களுக்கு கொடுத்து இன்னும் பாருங்க, இந்த மாத்திரை ஒரு கட்டுப்படுத்தும், அவ்வளவுதான் கட்டுப்படுத்தும், பூர்ண சுகத்தை தராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆண்டவர் அப்பயே அவர் சொன்னார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இப்ப ஒரு மாத்திரை காய்ச்சல் ரேச விட்டுரும். 2வது பாருங்க, 2வது எத்தனோ கொடுமையான நோய்கள்லாம் இருக்கு. இந்த நோய்கள் மாத்திரை போட்ட உடனே, ஊசி போட்ட உடனே விடுதலை ஆகியிருக்கா? இல்ல, கட்டுப்படுத்தும். ஏன்னா விடுதலை ஆயிடுச்சுன்னா அடுத்து ஆஸ்பத்திரிலாம் மூடிட்டு நம்ம போக வேண்டியதான் சொல்லிட்டு அப்படி இதுவரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நம்ம பார்க்கிறோம். வருஷம் முழுதும் ஆஸ்பத்திரின்னு போறத பார்க்கிறோம். அங்க சும்மாவா? பெட்டில் வந்த உடனே நீங்க இருங்க, ஸ்கேன் எடுக்கணும், அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேனு சொல்லிட்டு உச்சி தலைந்து உள்ளாங்கால் வரைக்கும் ஸ்கேன் எடுத்து சரீரத்தில் எந்த மூலையில என்ன இருக்கு சொல்லிட்டு பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த பணம் அதுக்கே போயிருந்தே நம்ம பார்க்கிறோம். இந்த ஸ்திரீ பாருங்க, வைத்தியர்களுக்கு செலவழிச்சுட்டான், ஒரு காசு கூட மீதி இல்லை. அப்படிதான் வேதம் சொல்லுது. ஆகவே நீங்க முடிஞ்ச அளவுக்கு என்னதான் செய்யணும்? விசுவாசத்தில் வளரணும். விசுவாசத்தில் வளரணும்னா உங்க குடும்பங்கள்ல அதிகாலையிலும் சாயந்தரமும் ஜெபம் நடக்கணும். வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் உண்மையா இருக்கணும். இந்த உண்மை இல்லாம ஏசப்பாவை குறை சொல்லக்கூடாது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முதலாவது நாம் தகுதியா இருக்கிறோமா? நம்மை நாமே சிந்திக்க வேண்டியது இந்த வேளையில மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். ஆகவே நீங்க மனதில் வைத்துக் கொள்ளணும்,
சின்ன சின்ன காரியத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அவ்வளோதான், திரும்பி வரும்போது பிணமாத்தான் வர்றதை பார்க்குறோம். எல்லாரையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது வயசானவங்க போயிட்டு இது போய் ஆழ்ந்து என்ன செய்ய போகுது சொல்லிட்டு ஏதாவது ஊசியை போட்டு என்ன செஞ்சிடறாங்க, வந்துட்டு சாக்கிறத பார்க்குறோம். செத்து போயிருதுங்க, பரிதாபமாக இருக்குது. இந்த உலகத்தில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம சாக்கிரதையா சின்ன சின்னதுக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காய்ச்சல்னா சுக்குமல்லி காப்பியை போடுங்க. இயற்கையாக ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே இப்போ சாப்பிட்ற இந்த உணவு வகைகளே வந்து பூரா மருந்து அடித்து இப்போ அதெல்லாம் நோய்கள் வருது. ஆகவே வந்துட்டு அப்படி முடியலன்னா சுக்குமல்லி காப்பியை வந்து குடிங்க. காய்ச்சல்னா ஒவ்வொன்றுக்கும் தீர்வு ஆண்டவர் இயற்கையாகவே தந்திருக்கிறார். ஆகவே அதை விட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா வந்து அது விசுவாசம் குறைஞ்சிரும் எப்படான்னு சொல்லிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேணும். விசுவாசம் இருந்துச்சுன்னா எத்தனோ பேர் விசுவாசத்தை கொண்டு தான் என்ன செஞ்சாங்களாம், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தை முழுசா நீங்க படிச்சு பாருங்க. விசுவாசத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். 4வது கிருபையினால் சம்பூர்ணம் உண்டாகும். வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும். எப்படிப்பட்ட கிருபையா? சகலவித கிருபையும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சொல்ல இதெல்லாம் நீங்க எப்படி உங்களுக்கு சமாளிக்கிறீங்க, இதெல்லாம் எப்படி நீங்க செய்யறீங்க. ஒரு சொல்ல நம்மளை குறித்து ஒவ்வொருவரையும் நோக்கி ஒரு ஆச்சரியமா கேட்பாங்க. அப்ப அதுக்கான வருமானம் இல்லையே, இதெல்லாம் எப்படி நீங்க கொண்டு போறீங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். அப்படி சொல்றாங்கன்னா எப்படிப்பட்ட சகலவித கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்க்கிறோம், சகலவித கிருபையையும் பெருக செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். வல்லமை உள்ளவர்னா என்ன? மிகுந்த சக்தி வாய்ந்தவர் என்று நாம் பார்க்கிறோம். சகலவிதமான கிருபைகளை வந்து பெருக செய்ய நம் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 5வது கிருபை. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். 5வது நாம் பார்க்கிறோம், கிருபை ஸ்தோத்திரத்தினால பெருகும் என்று 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனம். தேவனுடைய மகிமை கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தூங்குறவ சொல்லுங்க ஹல்லேலூயா. அதை சேர்த்து ஒரு சிந்தை இல்லை. அப்ப சரீரம் எங்க இருக்கு, ஆத்மா ஆவி அளவாஞ்சிக்கிட்டு இருக்கு. எப்படா அவன் சீக்கிரம் வந்து பிரசங்கம் முடியுதோ வந்து நம்ம அப்படியே வீடுகளுக்கு போகணும். மட்டன் எல்லாம் நீங்க செஞ்சு வந்து வச்சுட்டு வந்திருப்பீங்க. என்னைக்காவது ஒரு ஜீவன் காட்டுக்குள்ள கிடைக்க, பிள்ளை குட்டிகளோட வந்து இங்க கிடைக்க வந்து மட்டன் செஞ்சு ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? ஊழியக்காரர்களுக்கு ஆலயத்துக்கு வரும்போது வெறுங்கையோடு வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து நீங்க அதை அந்த சிந்தை பூரா அங்க போகுது. மற்றபடி வேலை இருக்கு. அந்த நம்ம ஆராதிக்கிறது 2 மணி நேரம் தான். முழு இதயத்தோடு என்ன செய்யணும், தேவனை ஆராதிக்கணும். ஆகவே விழிப்புள்ளவர்களாக இருங்க. தேவன் சீக்கிரம் வரப்போறார். ஆகவே அவரை சந்திக்கிறதுக்கு தான் நம்மளை இந்த பூமியில உங்களை என்னையும் ஒவ்வொருவரையும் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே என்ன பெருகுமா? கிருபை பெருகும். அப்ப அநேகருடைய ஸ்தோத்திரம். அதனாலதான் எல்லாருமே ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. 500 ஸ்தோத்திர பலி, 1000 ஸ்தோத்திர பலி, அதெல்லாம் செலுத்துக்கிறதுக்கு காரணம் என்ன வந்து அப்படி இப்படியாகிலும் 1000 ஸ்தோத்திர பலிட்டு என் ஜீவியத்தில் என் வாழ்க்கையில வந்து ஒரு அற்புதம் நடக்கும். சரி, எப்படியோ நீ 1000 ஸ்தோத்திர பலி எடு பாருங்க. இது மூலமாவது ஸ்தோத்திர பலி இடுவாங்களே. அந்த ஸ்தோத்திரியாம போனா வந்து வேற தீய கிரியைகளுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்பாராம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அப்ப உங்க வீடுகளில் இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்தோத்திரங்களை நீங்க பண்ண வரணும். காலையில ஒவ்வொரு உங்க பிள்ளைகளுக்காகவும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். பேர் சொல்லி அவனுக்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஒரு ஸ்தோத்திரம் மட்டும் போட்டாலும் போதும், அதுக்கும் மேலும் வலிக்குது அநேகருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய ஸ்தோத்திர பலியினாலே கிருபை பெருகும். அதனால கிருபை பெருகணும்னா நீங்க ஸ்தோத்திரங்களை நீங்க ஏறெடுக்க வேண்டும். அப்ப கிருபை பெருகணுமானால் ஸ்தோத்திரங்கள் பண்ண வேண்டும். கர்த்தருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வந்து முதலாவது மனத்தாழ்மை நமக்கு வேண்டும், 2வது விசுவாசம் வேண்டும்.
நம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். தாழ்மையுள்ளோருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வது தாங்குகிற கிருபை. நம்ம தளர்ந்து போன வேளையில, சோர்ந்து போன வேளையில ஒரு கிருபை அப்படியே தாங்கும். எத்தனை பேர் அதை அனுபவிச்சீங்கன்னு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாங்குகிற கிருபை. நான் உன்னோடு இருக்கிறேன் மகளே, மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாத. நீ எதுக்கு பயப்படுற? இந்த வானத்தையும் இந்த பூமியும் உன்னை சிருஷ்டித்த தேவனே நான் தான். உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன். நீ எதையும் குறித்து ஏன் நீ கவலைப்படுற? தளர்ந்து போன வேளையில, நீ சோர்ந்து போன வேளையில, வாழ்க்கையே நீ வெறுத்து போய் இருக்கிற அந்த வேளையில இயேசு சொல்றான், நான் உன்னோடு இருக்கிறேன். யாக்கோபின் தேவன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவர் பேசுகிறார். ஆகவே நீ தளர்ந்து போன வேளையில் அவர் தாங்குகிற கிருபை உன்னை நோக்கி வருகிறது. உன்னை தாங்கி நடத்துகிற அந்த கிருபையை நீ பற்றி கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகம் 94வது சங்கீதம் 18வது வசனத்தை நான் வாசிப்போம். சீக்கிரம் எல்லாருமே பைபிளை திறந்து வைங்க. சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என்ன தெரியலையே கால் ஒரு சகோதரி கூட சாட்சி சொல்லிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே விழுந்து நேற்று கூட அந்த சாட்சி சொன்னாங்க. அப்ப கீழே விழுகும்போது இயேசுவே, அப்படிதான் எல்லாரும் அப்படிதான் ஏசப்பாவை தான் நம்ம கூப்பிடணும். தாவீது என்ன சொல்றாரு? என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும் போது, என் வழி வேற பக்கம் போகுது, எதையே நோக்கி போதே சொல்லிட்டு அவர் பாருங்க, என் கால் சறுக்கிறது, வேற வழியில சறுக்கிறது என்று அவர் சொல்றார். சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. பாருங்க, அது வேற வழியில போனாலும் அவர் உணர்த்துகிறார். ஒரு அடியை கொடுத்து அவர் என்ன செய்யறார்? திருப்புகிறார். அவருடைய சிச்சித்து எவன் மேல் அன்பு கூறுகிறாரோ அவனை என்ன செய்யறாரா? சிச்சித்து நடத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும் போது, நீ மனசுல சொல்லும் போது அவர் என்ன செய்யறாரு? கர்த்தாவே உம்மோது கிருபை என்னை தாங்குகிறது. அவருடைய கிருபை தான். தாவீது ராஜா எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மாதிரி சோதனை யாருக்கும் இல்லை. யோபு அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தாங்கி வழி நடத்துகிற கிருபை. எத்தனை பேருக்கு இந்த தாங்குகிற கிருபை எத்தனை சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில் இருக்கும்போது இப்படிப்பட்ட தாங்குகிற கிருபை உங்களை நோக்கி வந்திருக்கா? தாங்குகிற கிருபையாக அந்த தேவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அப்ப தாங்குகிற கிருபை வரும்போது நம்ம சோர்ந்து போக மாட்டோம், அழமாட்டோம். ஏதாவது ஒன்று சொல்லிட்டு மூலையில உட்கார்ந்து அழுதுடுறாங்க. அழக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எதுக்கெடுத்தாலும் அழுக, அலமூஞ்சியா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த கண்ணீர் ஜீவன், ரத்தம். தன் கண்ணீர் எந்த அளவுக்கு வடிக்கிறோமோ சரீரத்தை பலன் குறையும். மனசுல வச்சுக்கிறணும். அண்ணால் பாருங்க, குழந்தை இல்லை, ஆலயத்துக்கு போனா சக்காலாத்தி என்ன செஞ்சா? வஞ்சியே கொண்டுட்டா பாருங்க. அப்படி வஞ்சி வஞ்சி மனசு சரீரத்துல பலன் இல்லை. ஒரு நாள் தேவாலயத்துக்கு போனா நல்லா விண்ணப்பம் பண்ணா பாருங்க. ஆண்ட விண்ணப்பத்தை கேட்டு பதிலை கொடுத்தா. அதுக்கு பிறகு அழுதாளா? வசனத்தை எடுத்து பாருங்க. அதுக்கும் பிறகு அண்ணால் அளவே இல்லை. ஒரு சில காரியத்துக்கு நம்ம அழுது ஜபிக்கிறோம். ஜபத்தை அவருக்கு வருஷம் முழுதும் அழுதுகிட்டு இருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜபிக்கும் போது அதுக்கு பதிலை கத்த தருகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப தாங்குகிற கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நெருக்கங்களிலும் பல பாடுகளின் நேரத்திலும் கர்த்தரின் கிருபை நம்மை தாங்குகிறது. பல ஆபத்தின் மத்தியில் இந்த கிருபை நம்மை தாங்குகிறது. சங்கீத புஸ்தகம் 23வது சங்கீதம் 6வது வசனத்துல பார்க்கிறோம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். 7வது நம்மை விட்டு விலகாத கிருபை. நம்மை விட்டு விலகாத கிருபை. 7வது என்ன? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் சொன்னாரே. தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும், என்னை விட்டு போகாது. அப்ப அந்த இடத்துல பார்க்கிறோம், நம்மை விட்டு விலகாத கிருபை. சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். மலைகள் விலகினாலும்
பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என் என்று சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேளையில நாம் எத்தனை பேர் இந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம்? மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெறலாம், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று சொன்னாரே, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று சொன்னாரே, நம்மேல் மனதுருகிற அந்த கர்த்தர் இரக்கத்தின் தேவன், தயவுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன். அவர் நம்மை கடைசி வரைக்கும் அவர் நடத்துகிற தேவன். கடைசி வரைக்கும் அவர் நடத்தணும். அவருடைய கிருபை நம்மளை தாங்க வேண்டும். நம்மை விட்டு விலகக்கூடாது என்றால் தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்திலிருந்து என்ன செய்யக்கூடாது? விட்டு விலகாமல் இருக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எல்லாம் தெரியத்தான் செய்யுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே வசனம் நம்ம இருதயத்தில் இருக்கா? காலைல எந்திரிச்சு ஒரு அதிகாரம் வாசிங்க, சங்கீத பகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுல ஒரு வசனம் மனப்பாடமா பண்ணீங்களா? நான் ஒவ்வொருவரும் நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். ஒரு சகோதரன் வந்து ஒரு இடத்துல போகும்போது ஆபத்து வந்துருச்சு, பெரிய ஆபத்து பாருங்க, அவ்வளவுதான், வேற வழி இல்லை, சாக வேண்டியது. அந்த முடிவுக்கு இந்த ஆபத்து வரும்போது ஒரு வசனம் ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இந்த வசனம் இருந்ததுனாலதான் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நீங்க சொன்னீங்களப்பா, வசனம் சொன்ன உடனே பாருங்க இந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் விடுவித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் போதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாருங்க. ஏன் ஆண்டவரே நீங்க எனக்கு வாக்கு பண்ணிருக்கீங்க, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு, வேற ஏதாவது செய்யணுமா? பேசுங்க, நீங்க எனக்கு உதவி செய்யணும், சரி என்னோட நீங்க உடன்படிக்கை பண்ணிருக்கீங்க சொல்லிட்டு ஆண்டவரோட நம்ம வந்து என்ன செய்யணும்? கேட்கணுங்க. தாவீது சொல்றார், நீ சும்மா இருக்கிறது என்ன, நீ பேசாமல் இருக்கிறது என்ன? சங்கீத புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனோடு நாம் கேட்கணும். கேட்டு நான் என்ன செய்யணும், எதை எதை விடணுமோ அதெல்லாம் நான் விடுறேன், நீங்க உணர்த்துங்க. நம்ம தேவனோடு நான் பேசணுங்க. இந்த இடத்துல பார்க்கிறோம் வந்து நம்மை விட்டு விலகாத கிருபையை பற்றி இந்த வேளையில தேவன் நம்மோடு பேசுகிறார். என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று பேசினாரே. நம்மை விட்டு விலகாத கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு நம்மேல் சதா காலமும் முடிவு பரியந்தமும் காணப்படும். என் ஜனமே, நம்முடைய தேவன் மாறாதவராய் இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய வந்து கண்கள்ல எத்தனை பேருக்கு நாம் தயவு கிடைச்சிருக்கு? பரிசுத்த வேதாகமத்துல ஒரு சிலரை பற்றி நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கண்களில் யாருக்கெல்லாம் கிருபை கிடைச்சது என்று நாம் சுருக்கமாக நாம் பார்க்கும் பொழுது சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய கண்களில் யாருக்கெல்லாம் தயவு கிடைச்சு? நல்ல பரிசுத்த வேதாகமத்தை வாசித்தவங்க பிள்ளை, வாலிப பிள்ளைகள், நீங்க பைபிளை என்ன செய்யுங்க, வந்து கொண்டு வாங்க. ஒரு வீடு வீடா போகணும், ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் இதை பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணும் போது பைபிள் கொண்டு வராங்களான்னு அநேக நேரத்தில் சொல்லியிருக்கேன். பரிசுத்த ஆலயத்துக்கு வரும்போது நீங்க பைபிளை கையில் கொண்டு வரணுங்க. என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்றேன்னு சொன்னாரே. வந்து நானும் வேற யார், எந்த கொம்பனும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. யார் தான் நம்ம ஆசீர்வதிக்க முடியும்? இந்த வார்த்தையாகிய தேவன், இந்த வசனம் தான் நம்மளை, ஒரு மனிதன், உங்களை என்னை எல்லாரையுமே வசனம் தான் நம்ம ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தரை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. பைபிளை கொண்டு வர்றதுக்கு வெட்கப்பட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பரிசுத்த வேதாகமத்தை பேக்கில் வச்சு கொண்டு வந்து மூடி வைக்கல, நீங்க திறந்து வச்சு வந்து எடுக்க தெரியாட்டியும் பக்கத்துல கேளுங்க, இல்லைன்னா அந்த வார்த்தையை கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கெல்லாம் கிருபை கிடைச்சிச்சு சொல்லுங்க. யாராயில் 2 பேர் ஒரு ஆளாவது சொல்லுங்க பார்ப்போம். நோவாவுக்கு 2, வேற இல்ல குத்து மதிப்பா அடிச்சு விட்டுறது. ஏதாவது சரியாகட்டும், தப்பானாலும் பரவாயில்ல, சரியா இருந்தாலும் பரவாயில்ல, குத்து மதிப்பா அடிப்போம் சொல்லிட்டு அப்படி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வந்துட்டு யாருடைய கண்கள்ல தயவு கிடைச்சது என்று நாம் பார்ப்போம். 1 மோசைக்கு எடுப்போம். கர்த்தருடைய கண்களில் மோசைக்கு கிருபை கிடைச்சது என்று நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. கிருபை எவ்வளவு ஆண்டவரே சொல்றாருங்க. எவ்வளவு ஒரு பாக்கியவானா இருந்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். எப்படிதான்? உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். பெயர் சொல்லி எத்தனை பேர் ஆண்டவர் நம்ம பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பெயர் சொல்லி தேவன் அழைத்தார் என்றவன் கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். அதுலயும் சந்தேகம். ரட்சிக்கப்பட்டவங்க அனைத்தையும் பெயர் சொல்லி தான் ஆண்டவர் அழைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய பேர் அல்ல, ஞானஸ்தானத்தின் பேரையே சொல்லி பெயர் சொல்லி அழைக்கிறாங்க நம்முடைய தேவன். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய சூழ்நிலை, வாழ்க்கை எல்லாவற்றையும் நம்ம எந்தெந்த நேரத்துக்கு என்ன செய்கிறோம் அத்தனை அறிந்திருக்கிறார். தேவன் அறிந்திருக்கிறார். அப்ப ஒரு சிலதை தேவனுக்கு பிடிக்கலன்னா அவர் என்னதான் செய்யறார்? சரிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், வாசிங்க, ஆபிரகாமுக்கு கிடைத்த கிருபையை பற்றி ஆதியாகமம் 18வது அதிகாரம் 3வது வசனம். இரண்டாவது ஆபிரகாமுக்கு கிடைத்த கிருபையை, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். ஆபிரகாமுக்கு செல்வாக்கு எல்லாம் ஆண்டவர் தந்தார், ஆசீர்வதித்தார். கற்பத்தின் குழந்தை இல்லை, என்னதான் இருந்தாலும் அந்த குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் பாருங்க, பிசினாரி, ஒத்த ரூபா கூட மனசார என்ன செய்ய மாட்டாங்க, குழந்தை இல்லாதவங்க. இந்த இடத்துல யாரு இருக்கீங்கன்னு தெரியல, நான் வசனம் சத்தியம் சொல்லுது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவர்களுக்கு பிள்ளை, குழந்தை 4 பிள்ளை 5 பிள்ளைய, 1 பிள்ளை 2 பிள்ளைகளை வச்சு கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது தீமண்டை வாங்கி கொடுங்க, ஏதாவது உதவி செய்யுங்க. அப்படியே இந்த இறக்கம் இருந்தா தான், நேசித்தா தானே உனக்கு பிள்ளைய கொடுப்பார். பாருங்க, ஆண்டவர் நீ கேட்ட உடனே பிள்ளைய கொடுத்தா பராமரிக்க மாட்டேன், அதுதான் அது பார்ப்பார். பிள்ளைய கொடுத்தா நீ எப்படி பராமரித்து நல்ல வழியில கொண்டு போவன்னு பார்த்து தான் ஒரு சிலருக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே குழந்தை உள்ளவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்க இது நன்மை செய்யுங்க, அது நற்கிரிக. இது செய்கிறது மூலமாக அநேக குடும்பங்களுக்கு நான் பார்த்திருக்கிறேன், கர்த்தர் கற்பத்தின் கனியை தந்திருக்கிறார். இந்த ஆபிரகாமு கூட என்ன இல்லை, குழந்தை கிடையாது. எவ்வளவு செல்வாக்கு இருக்கு, எதுக்கு வேலைக்காரனு கூட குழந்தை இருக்கு, எனக்கு இல்லையாப்பா அவன் மனசுல வந்துருச்சு. அதனால மனதில் வைத்து கொண்டு 3 பேர் கர்த்தருடைய தூதன், கர்த்தர் வரும்போது அவர் சொல்றாரு, என்னது, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், உம்முடைய கிருபைக்காக நான் ஆசைப்படுறேன். ஆண்டவரை குழந்தை பாக்கியத்தை தான், அந்த கிருபை எனக்கு தான். அதனாலதான் அவர் சொல்றதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது லோத்துக்கு கிடைத்த கிருபை. லோத்து யாரு? ஆபிரகாமுடைய சகோதரன் என்று வேதம் சொல்லுது. லோத்துக்கு கிடைத்த கிருபையை பற்றி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 19வது வசனம். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. யாராவது ஆண்டவர் உங்களோட பேசினா, மகளே நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த இடத்துல கர்த்தருடைய சத்தத்தை அந்த அளவுக்கு நீங்க கிருபையை பெற்றுக்கொண்டு இந்த கிருபை உங்களை என்னதான் செய்யுமா? மேன்மைப்படுத்திருங்க. எந்த அளவுக்கு, அதுக்கெல்லாம் நமக்கு தாழ்மை வேணும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த இடத்துல பார்க்கிறோம், லோத்து சொல்றாரு, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த. பிராணன்னா என்னது? உயிர், உயிர், ஜீவன். என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். அவருக்கு கிடைத்த கிருபை, லோத்துக்கு கிடைத்த கிருபை. அவர் என்ன சொல்றாரு? அந்த தேவதூதன் 2 பேர், ஒருத்தர் கர்த்தர், 2 பேர் தேவதூதர். அப்ப இந்த கர்த்தர் இன்னும் என்னதான் செய்யறாங்க, இந்த ஆபிரகாமோட பேசுகிறத பாக்குறோம். இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? வாராங்க, இந்த தேசத்தை அழிக்க போறான்னு தெரிஞ்சு போச்சு லோத்துக்கு.
ஆகவே அவர் என்ன சொல்றாரு? உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. அவங்க சொல்றாங்க, இந்த சோதம் குமாரா அழிக்க போறோம், சோதமா அழிக்க போறோம், குமாரா இருக்கு, அந்த இதைத்தான் அவன் கேட்கிறான் பக்கத்துல. அதையும் சேர்ந்து அழிக்கிறதுக்கு தான் தேவன் திட்டமிட்டார். என்னால என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது, நடக்கவே சக்தி இல்லை. ஆகவே வந்துட்டு என்ன செய்ய போறேன்? பக்கத்துல இருக்கிற ஊரு வாசி. தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். என்னை தொடரும், எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். பாருங்க, அவனுடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணை ஆகிட்டான். இந்த உப்பு தூணை பார்க்கணும்னா ஆனா நீங்க அங்க இன்னும் இருக்கு, நீங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த தீங்கு என்னை தொடருமே, நான் மரித்து போவேன். நல் வார்த்தையை பேசணும். அவன் சொல்றான் பாருங்க, அவ்வளவு தூரம் போக முடியாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அது ஆண்டவர் சொல்றபடி போயிருந்தான். அவனுடைய வம்சம் இந்த பரிசுத்த வேதாகமத்துல தொடர்ந்து இந்த சரித்திரம் வந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் விரும்பின ஊருக்கு போனபடினால இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நீங்க வேதத்துல பார்த்து அறிஞ்சுக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். 20வது வசனம். அதோ அந்த ஊர் இருக்கிறது, அதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது. கிட்ட இருக்குப்பா, சின்னதுமாய் இருக்கிறது. ஒரு சிலர் கூட குடும்ப ஜபத்துல கூட என்ன சொல்றாங்க, சுருக்கமா ஜெபம் பண்ணி நீ வாட்டுக்கு இழுத்துக்கிட்டு போற, காலு கையெல்லாம் வரைக்குது. நீண்ட ஜபமும் இருக்கக்கூடாது. தனி ஜபத்தில் நீங்க எவ்வளவு வேணாலும் ஜபிக்கலாம். குடும்பம் ஜபம்னா ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் இருக்கலாம், தேவனை துதிக்கலாம். பிள்ளைய படிக்க வேண்டியது இருந்தா ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் என்ன 2 பாட்டு படிக்க போறீங்க, ஒரு அதிகாரம் ஜபம் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுலயும் கூட என்ன சுருக்கமா ஜபம்னு என்னால இருக்க முடியாது, அப்படி சொல்றத நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்துல லோத் என்ன சொல்றாரு, அங்க என்னால என்ன செய்ய முடியாது, அவ்வளவு தூரம் போக முடியாது, கிட்ட இருக்குப்பா, இங்க போக என்ன செய்ய. அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது. ஓடி போக நடந்து போகல, ஓடி போக. நம்ம விசுவாச பாதையில நம்ம நடந்தா போறோம், விசுவாசத்துல ஓடணும். நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, ஓடி போகத்தக்க அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, சின்னதுமாய். என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். சின்ன ஊர்தானே. பாருங்க, அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு. அப்ப அதை கவிழ்த்து போடுறதுக்கு தான் திட்டம் பண்ணியிருந்தார். இவன் கேட்கிறானே, பாத்தீங்களா, அந்த லோத்துக்கு கிருபை கிடைச்சது யார் மூலமா? அந்த லோத்துக்கு கிருபை கிடைச்சது ஆபிரகாம் மூலம். ஆபிரகாமை நினைக்கிறார், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். சகோதரன் பாருங்க, அந்த ஆபிரகாம் உயிராதான் அவர் நினைச்சிருக்காரு. ஆபிரகாம நினைத்துதான் அந்த அவருக்கு தயவு கிடைக்குது, இந்த கிருபை கிடைக்கிறத பாக்குறோம். அவர் இந்த இடத்துல பாக்குறோம், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். இரண்டாவதும் பாக்குறோம், இந்த விஷயத்தில் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன், கிருபை செஞ்சேன். லோத்துக்கு கிடைத்த கிருபை, அழிவில் இருந்து கர்த்தர் லோத்தை காப்பாற்றினார், அழிவில் இருந்து காப்பாற்றுகிற கிருபை. 4வது நாம் பார்க்கிறோம், தாவீதுக்கு கிடைத்த கிருபையை பற்றி நாம் பார்க்கிறோம். தாவீதுக்கு கிடைத்த கிருபை 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 25வது வசனம். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ஆனா கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கணுங்க. மனுஷர் ஒரு சிலர் நம்ம பணமோ மற்ற பொருளோ கொடுப்பாங்க, அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை முதலாவது நமக்கு இருக்குமானால் சகலத்தையும் நமக்கு தந்து வழி நடத்துவார். வாசி. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்கு கிடைத்த கிருபையை பற்றி நாம் பார்த்தோம். தேவனுடைய பெட்டியின் மூலமாக கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். 5வது நாம் பார்க்கிறோம், 1
நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக நாம் கவனிப்போம். 5வது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் எப்படி இருந்தானா? நீதிமான் இருந்தவர்களுக்குள்ளே. இப்ப பெரிய சாயம்புரம், வேம்பார், ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. அந்த ஊர்ல இருக்கிறவர்களுக்குள்ளே நீங்க எப்படி இருக்கணுமா? நீதிமானா இருக்கணும். தேவனுக்கு உண்மை உத்தமமாய் இருக்க வேண்டும். பாருங்க, அவர் அப்படிதான் பழைய ஏற்பாடு காலத்துல அப்படி இருக்கிறத பார்க்கிறோம். நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்? கிருபையின் காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த கிருபையின் வாசல் ஒரு நாள் அடைபடப்பட போது, அடைபடும் முன்னே நாம் இந்த கிருபையாகிய தேவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆகவே ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கிறோம். இருந்தவர்களுக்குள்ளே நாம் நீதிமானா இருக்கிறனா, தேவனுக்கு உத்தமனா இருக்கிறான். நீங்க உங்க இருதயங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுங்க. நோவாவின் வம்ச வரலாறை பற்றி பார்க்கிறோம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவனோடு ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை புகழ்ந்து கொண்டு தேவனோடு பேசி கொண்டிருந்தானுங்க. எத்தனை கல்யாணம் பண்ணவர் தான் யாரு? நோவா. ஏனோக்கு கல்யாணம் பண்ணவரா இல்லையா? ஏனோக்கு கல்யாணம் பண்ணவர். அப்ப எலியா கல்யாணம் பண்ணவரா இல்லையா? கல்யாணம் பண்ணாதவர். நீங்க பரிசுத்த வேதாகமத்துல எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இவங்கெல்லாம் யாரோட தான்? நீங்க ஆமா, எங்க ஜெபிக்க முடியுது? நேரமே இல்லை. இப்ப பிள்ளைகளை கவனிக்கவே சரியா வருது. இப்ப நோவாவுக்கு குழந்தை இருந்ததுங்க. அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் 8 பேர் மொத்தம், மருமகள் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து 8 பிள்ளைகள் இந்த பேழைகளுக்குள்ள கர்த்தர் பாதுகாக்கிறதே நாம் பார்க்கிறோம். இந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இருக்கிற இடங்கள்ல நீதிமானா இருக்கணும். உத்தமன், தேவனுக்கு உத்தமம் உள்ளவர்களாய் இருந்தா தான் கர்த்தர் நம்மளை நினைவு கூறுவார், நம்மளை நோக்கி பார்ப்பார். நமக்குள்ள எது விசேஷமா இருக்கு, மற்றவங்க நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். நோவாவுக்கு கிடைத்த கிருபை, பேழையில் வைத்து கர்த்தர் நோவாவை காப்பாற்றினார். கர்த்தர் நோவாவை பாதுகாத்ததற்கு காரணம் ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நோவா நீதிமானாய் இருந்தான். 2வது நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். 3வது நோவா தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். 4வது நோவா தேவன் சொன்னதை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்தான். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 7வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். இந்த நோவாவை பற்றி அப்படியே பழைய ஏற்பாடு நோவாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடுல அப்படியே சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம். 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு அந்த அக்கிரமம் மிகுதி ஆயிடுச்சு, அழிக்க போறோம், வாங்க வாங்க பாருங்க. அப்படி யாருமே கேட்கல. இந்த லோத்தை பற்றி பார்த்தோம். மருமகன் 2 பொம்பளை பிள்ளைய 2 மருமகளும் நிச்சயம் பண்ணியிருக்காங்க. மருமகன்மார்களே வாங்க அவர் கூப்பிட்டார். அவங்க ஆமா, அந்த கிழட்டு பையன் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு, இதை போய் அழிக்க போறோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பாருங்க. இருதயத்தை கடினப்படுத்தினாங்க. கடைசிக்கு அவங்க அழிஞ்சே போயிட்டாங்க. ஆகவே இந்த இடத்துல நோவா என்ன செய்யறாரு? அவங்க குடும்பத்துக்காகவே, குடும்பத்தை ரட்சிப்பதற்காகவே அந்த பேழையை உண்டு பண்ணினான். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவா கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபை கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் தேவனுடைய கண்களிலிருந்து கிருபை வேணும் என்று விரும்புகிறீங்க? விரும்புகிறவங்க சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 7 காரியத்தை பற்றி நாம் பார்த்தோம். சொல்லுங்க, வரிசையா சொல்லுங்க பார்ப்போம். 1, மைக்கில் சொல்லுங்க பார்ப்போம். கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். 2, இரண்டாவது கர்த்தருடைய கிருபையில் பலப்பட வேண்டும். 3வது வல்லமையில் பலப்பட வேண்டும். கர்த்தருடைய வல்லமையில் பலப்பட வேண்டும். 4வது கிருபையினால் சம்பூரணம் உண்டாகும். கிருபையினால் சம்பூர்ணம் உண்டாகும். 5 அநேக ஸ்தோத்திரத்தினால் கிருபை ஸ்தோத்திரத்தினால பெருகும். 6வது தாங்குகிற கிருபை. 7வது நம்மை விட்டு விலகாத கிருபை. எல்லாரும் எழுந்து நிற்போமாக. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்மை விட்டு விலகாத கிருபையாகிய தேவன் நம்மோடு இந்த வேளையில அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை தாங்குகிற கிருபை, மாறாத கிருபை. அந்த கிருபை எத்தனை பேர் நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் என் ஜனமே? நாம் நிர்மூலமாக ஆதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது என்று நாம் தேவன் நம்மோடு பேசுகிறதை நாம் கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புது புது கிருபையை பெற்றுக்கொள்ள முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்திலிருந்து அவருடைய எல்லைக்குள்ள, அவருடைய வேலியாகிய பாதுகாப்புக்குள்ள நாம் வேலிக்குள்ள இருந்து கர்த்தரை பாடி துதித்து அந்த தேவனோடு நாம் ஏனோக்கு போல சஞ்சரித்து கொண்டிருக்கிறவர்களாய், இந்த யோனா போல தேவனோடு சஞ்சரித்து தேவனோடு பேசுகிறவர்களாய் எத்தனை பேர் நம்மை அர்ப்பணிக்கிறோம்? அந்த மாறாத கிருபை, நம்மை விட்டு விலகாத கிருபையாகிய அந்த தேவன் நம்மளை தகுதிப்படுத்த வல்லமையுள்ளவர். நீ தகுதி இல்லாம இருக்கலாம், நம்மை தகுதிப்படுத்த நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இந்த வேளையில கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. அந்த கிருபையாகிய தேவன் நம்மளை கர்த்தர் வழி நடத்த வல்லமையுள்ளவர். கிருபையால் நாம் ரட்சிக்கப்பட்டோமே, கர்த்தருடைய கிருபையால் நாம் பலப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. கர்த்தருடைய வல்லமையினால் நாம் பலப்படுவோமாக. கிருபையினால் நாம் சம்பூர்ணம் உண்டாகிறது என்று நாம் பார்க்கிறோம். கிருபை ஸ்தோத்திரத்தினால பெருகும் என்று நாம் பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போமாக. நம்மை தாங்குகிற அந்த கிருபையை நாம் உயர்த்துவோமாக, அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. நம்மை விட்டு விலகாத கிருபையை நோக்கி பார்ப்போமாக. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போமாக. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக அளவில்லாத கிருபையை தந்து கர்த்தர் நம்மளை வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. கரங்களை தட்டி பாடுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆமென் ஆமென். உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன். ஹல்லேலூயா. நீர் எங்களை காண்கிற தேவன், நீர் எங்களை கைவிடாத தேவன். ஆமென் ஆமென். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுப்போமாக. திருவார்த்தைகளுக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஓ ஷகல்ல கத்துட பக்கத்துட மல்ல கத்துட மன்ன கத்துட ஆஷகட கதுர பக்கத்துட
ஆண்டவரே எங்களை விட்டு விலகாத கிருபையே உமக்கு நன்றி ராஜா. அல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்தெல்லாம் ஆண்டவரே எங்களை தாங்குகிற கிருபைக்காய் நன்றி நன்றி ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். சுகட கதுட பகதுடா. அல்லேலூயா அல்லேலூயா. கிருபைனா நமக்கு கிருபை வேணான்னு யாரும் சொல்ல முடியாது. கிருபைனா எல்லாருக்கும் பிடிக்கும். தேவனுடைய கிருபை பாருங்க ஆகவே இந்த தேவனுடைய கிருபை நமக்கு வேணும் என்றால் நம்ம முழுமையாக அவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே எனக்குள்ள நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க என்ன நடத்துங்க, உடைய கிருபை என்னை நடத்தட்டும் என்று நாம் சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஷகடகதுரபகதுடா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வார்த்தை மூலமாக தேவன் ஆசீர்வதித்து அளவில்லாத கிருபையினால, இந்த மாறாத கிருபையினால, விட்டு விலகாத அந்த கிருபையினால கர்த்தர் ஒவ்வொருவரையும் நம்மை நிரப்பினபடியினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையினால கர்த்தர் நிரப்பிக் கொண்டு ஜெயமாய் நடத்தி கொண்டு அவர் போவார். அவர் வல்லமையுள்ள தேவன். ஜெயத்தை தந்து நம் வாழ்க்கையில ஜெயத்தை தந்து கர்த்தர் கிருபையினால கர்த்தர் முடிவு வரைந்தோ நம்மளை நடத்தி செல்வார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையாகிய தேவன் கர்த்தாவே ஆண்டவர் இந்த வேளையில ஒவ்வொரு இதயத்துல நீங்க பேசுறீங்க. புது புது கிருபையினால கர்த்தாவே காலை தோறும் கர்த்தாவே புது புது கிருபையினால ஆண்டவரே எங்களை நிரப்பி கர்த்தாவே ஆண்டவரை நீங்க ஜெயத்தை தந்து நீங்க நடத்துகிறபடியால் நமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு வந்திருக்கிற ஒவ்வொரு ஜீவியத்திலும் ஒரு மாற்றங்களை தாங்க ஆண்டவரே. வந்திருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஆண்டவர் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். காத்து வழி நடத்துங்க. புது புது கிருபையை தாங்க. இருதயத்துல வேண்டு கொண்டு வந்த அத்தனை பேரை இருதயத்தின் வேண்டுதல்கள் யாவையும் நீங்க அருள் செய்யுங்க. காத்து கொள்ளுங்க ஆண்டவருடைய தயவு கிருபை இரக்கம் ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு மேலும் காணப்படட்டும். இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வராமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் வருகிற நாட்களில் கொண்டு வாங்க. உமக்கு பயப்படுகிற பயத்தை தந்து வழி நடத்துங்க கர்த்தாவே. இந்த இடத்துல ஆண்டவரே இன்னும் இன்னும் அதிசயங்களை செய்து உடைய கிருபையால் எங்களை வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒரு நாள் நீங்க வருவீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த பூமிக்கு ஒரு நாள் முடிவு வரும் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீங்க வெளிப்படுவீங்க ஆண்டவர். கடைசி சத்தம் தேவ எக்கால சத்தம். உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் ஆண்டவரை ஆயத்தமாகி உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். நாம் தொடர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவருடன் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.